வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சரவணன் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுடைய கண்டினியூஷன் தான். நிஃப்டி எப்படி இருக்குது, நம்ம என்ன அமௌண்ட் வச்சுருந்தோம், என்ன அமௌண்ட் இருக்குது இப்போது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட முதல்ல 3000 இருந்துச்சு. இப்போ படிப்படியாக நம்ம லாஸ் பண்ணி 1438 ரூபா 88 பைசாவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ கையில் ஒரு பொசிஷன் இருக்குது. என்னென்ன பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அப்படின்றத பார்ப்போம். ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நேற்று எந்த பொசிஷனும் இல்லாமல் வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் எடுத்துருக்கிறேன். 22.100 கால் 11 ரூபா 10 பைசாவுக்கு வாங்கினேன். திருப்பி கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சின்னு உடனேயுமே நான் 7 ரூபா 75 பைசாவுக்கு செல் பண்ணிட்டேன். திருப்பி மறுபடியும் உடனே, அதாவது 12 மணிக்கு வாங்கி 2:20 நிமிஷத்துக்கு முடிச்சிட்டேன். திருப்பி மறுபடியும் 10 நிமிஷத்துக்குள்ளே ரிட்டன் ஆக ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் மேலே. அதனால் மறுபடியும் 22.100 கால் 8 ரூபா 5 பைசாவுக்கு வாங்கியிருக்கிறேன். இப்போ 22.100 கால் 9 ரூபா 30 பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் நிஃப்டி இது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மணி 8:45 நைட்டு 67 ரூபா நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிட்ருக்கு நிஃப்டி. ஸோ இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். மண்டேக்கு என்னென்னு பார்ப்போம். எக்ஸ்பிரி டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 ஜனவரி, அடுத்த வாரம் வியாழக்கிழமை எக்ஸ்பைரிக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை கண்டினியூ பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். இப்போ எடுத்த அமௌண்ட்டு பொசிஷன் எடுத்த அமௌண்ட்டு போக மீதி இருக்கிறது வெறும் 867 ரூபா 65 பைசா தான். ஸோ என்ன பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். இப்போ அதே மாதிரி க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 6165 ரேஞ்சை நான் பிரேக் அவுட் பண்ணணுன்றதுக்காக தான் ரொம்ப லேட்டாக வீடியோ போட்டேன். ஆனால் இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒருவேளை இது 6165 பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம எதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்த 5936 இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேடுக்குள்ளே இறங்கலாம். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட் கிடையாது. ஸோ நீங்கள் என் பேச்சை கேட்கணுன்னு அவசியம் இல்லை. இது ஒரு கற்பித்தலுக்கு மட்டுமே. நன்றி, வணக்கம்.